கேரளாவை போல் தமிழ் சினிமாவில் ஒரே வார்த்தையில் பொங்கி எழுந்த விஷால் தற்போது அவர் இயக்கி நடிக்க உள்ள துப்பறிவாளன் 2 பட பணிகளை கவனித்து வருகிறார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த விஷால் நடிகைகளுக்கு அட்வைஸ் கொடுத்தது வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் நடிகர் சங்க செயலாளராக விஷால் இருந்து வருகிறார். சினிமாவிற்கு வரும் நடிகைகளை இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் தொந்தரவு செய்வது என்பது காலமாக இருந்து வருகிறது. தற்போது மலையாள சினிமா உலகில் நடக்கும் அவலங்களை சமீபத்தில் நடிகை வெளியிட்டது பரபரப்பை கிளப்பியது. இதனால் நடிகர் திலீப் குமார் பிரபல நடிகைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கைது செய்யப்பட்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தியதில் நிறைய பெண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுமே பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதாக பாலியல் இது குறித்து கேரள சினிமாவில் பெரிய விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹேமா கமிட்டி விவகாரம் தொடர்பாக இதுவரை மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார்களான மோகன்லால், மம்முட்டி எதுவுமே பேசவில்லை. இதனைத் தொடர்ந்து தமிழ், மலையாளம் என ஒரு காலத்தில் கலக்கி வந்த ஷகிலா நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தமிழ் சினிமாவிலும் பாலியல் தொல்லை இருப்பதாக கூறியிருந்தார். இதனை அடுத்து கேரளாவில் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது போல தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்பதே கோலிவுட் நடிகைகளின் குரலாகவும் இருக்கிறது. இந்நிலையில் தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் நடிகர் சங்க செயலாளர் விஷால் செய்தியாளர்களிடம் பேசிய போது, கண்டிப்பாக ஹேமா கமிட்டி போல நடிகர் சங்கம் சார்பாக தமிழ் சினிமாவிலும் ஒன்றை அமைப்போம். கண்டிப்பாக எவனோ ஒருத்தன் சினிமா வாய்ப்புக்காக ஒரு பெண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூப்பிடுவான். பெண்ணை மதிக்காமல் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முயற்சி பண்ணுவாங்க. அந்த பெண்மணி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்ட அந்த மாதிரி ஆட்களை செருப்பால அடிக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன், வேற ஒன்னும் இல்லை என்று விஷால் கூறியிருக்கிறார். இது வரவேற்பு கிடைத்தாலும் ஏற்கனவே பல சின்னத்திரை நடிகைகள் முதல் வெள்ளித்திரை நடிகைகள் வரை பலரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசி வருகிறார்கள். இந்த நிலையில் இனி தமிழ் சினிமாவிலும் பலருடைய சாயம் வெளுக்க போகிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.